வெல்கம் டு வெல்செக் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா எல்இடி டிவி, லேப்டாப், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ நவடேஸ் பார்த்தோம்னா ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன், இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சோசியல் மீடியா அடிக்ஷன் இது ஒரு பெரிய ஹேபிட்டாக மாறிருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அதை பற்றி இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ஹேபிட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் மீடியாவில் நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிறோன்ற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுதான் இந்த கலர்ஸ். இந்த ஃபேஸ்புக்கில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறது, யூடியூப்பில் ரெட் கலர் யூஸ் பண்ணுறது, இந்த ட்விட்டரில் ப்ளூ, டார்க் ப்ளூ, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலான கலர் கிடையாது. இந்த கலர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஃபிக் காரணமே இருக்குது. நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இந்த கலரை பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து அடிக்ட் ஆகிறாங்கன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் அடிக்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வரோம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டே சொல்ல மாதிரி இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நம்மளை அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் சோசியல் மீடியா ஆப்பை வந்து உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது, நம்ம மொபைலில் பார்த்தோம்னா செட்டிங்ஸில் டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோடை பயன்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த டார்க் மோடை பயன்படுத்தும் போது எல்லா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். உங்களால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அந்த சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், வாட்ச் வியர் பண்ணுங்கள். ஏன் வாட்ச் வியர் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மணி பார்க்கறக்காண்டி மொபைல் எடுப்போம். அப்போ ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அப்படி அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டு போய் அதுலேயே 1.5 hour அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் மொபைல் சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணலாம்னு சரி, இல்லை மொபைல் அடிக்ஷன்லேருந்து ஓவர் பண்ணலாம்னு சரி, கண்டிப்பாக வாட்ச் வியர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ குட் ஹேபிட். இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணி வர முடியும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வைங்க. இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் நம்ம அந்த சவுண்ட் வந்தோன்னா டக்குன்னு அந்த மொபைல் எடுத்து அதை பார்க்குறது தான் மெயினான காரணம். ஸோ உங்கள் மொபைலில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அகைன் ஃபோர்த் ஹேபிட், இது வந்து டிஃபிகல்ட்டான ஹேபிட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் எப்பயுமே 20-25% இந்த ரேஞ்சில் சார்ஜ் போட்டு வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மொபைல் எப்போயுமே சார்ஜ் ஹையாக இருக்கனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தோணும். இப்போ 20-25 இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா சார்ஜ் போயிருமே அந்த ஒரு நோக்கத்திலேயே நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த 4 பேபி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சோசியல் மீடியா அடிக்ட் வந்து மீள முடியும். நான் சொன்ன டிப்ஸ் தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பொதுவாக பார்த்தோம்னா அந்த எல்இடி டிவி, லேப்டாப் இது சம்மந்தமாக தான் போடுவோம். ஜஸ்ட் சோசியல் அவேர்னஸ்க்காண்டி இந்த மாதிரியான வீடியோஸ்க்கும் அப்பப்போ நம்ம போடுறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் லேப்டாப், டிவி, சேல்ஸ், சர்வீஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தவிர்த்து நான் பேசுகிற விஷயங்கள் தவிர்த்து உங்களுக்கு எந்த விதம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.